எனின் பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. சோ அப்ப நமக்கு தந்திருக்கிற தரவை பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பூச்சியவழி இல்லாத திருகாணி நுண்மாணி அதோட இழிவெண்ணிக்கை வந்து 0.01 மில்லிமீட்டர். இந்த திருகாணி நுண்மாணியால ஒரு கம்பியில விட்டத்தை அளந்த நேரம் அது வந்து 22.58 மில்லிமீட்டரா இருந்ததாம். சரியா? இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இதே கம்பியில விட்டத்தை 0.1 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய ஒரு வேனியர் மானியால் அளக்குற நேரம் அப்ப வாசிப்பு வந்து 22.9 மில்லிமீட்டரா இருந்ததாம். கேள்வி என்னன்னு சொன்னாங்க. சரியா? அப்படின்னா இது அவ்வளவுதான் தரவு. நம்ம கிட்ட கேட்கிற விஷயம் வந்து என்னன்னா, ஆன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலாவது ஆன்சர் வேனியர் எடுக்குமானியின் பூச்சிய வலு 0.32 மில்லிமீட்டர், இது இறுதி வாசிப்புடன் கூட்டப்பட வேண்டும். வேனியர் எடுக்குமானியின் பூச்சிய வலு 0.32 மில்லிமீட்டர், இது இறுதி வாசிப்பிலிருந்து கழிக்கப்பட வேண்டும். சோ ஆன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, வேனியர் மானியிட இழிவெண்ணிக்கை என்னவா இருந்திருக்கணும், அந்த இழிவெண்ணிக்கையை வந்து நாங்க இந்த வாசிப்போட கூட்டி இருக்கணுமா கழிச்சிருக்கணுமா அப்படின்னு. சோ அப்ப இந்த கேள்விக்கு எங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா இருந்தா போதும். என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோம். திருகாணி நுண்மானியிட இழிவெண்ணிக்கை 0.01ங்கிறதுனால அது 2 தசமதானத்துக்கு திருத்தமா வாசிப்பு கொடுத்துருக்கும். ஸோ அது 2 தசமதானத்துல அதுல வாசிப்பு வந்துருக்கு. சரியா? ஆனா அதே விஷயத்த வேனியர் கருவியில் அளக்கும் போது அதை நாங்க எதிர்பார்க்க இயலானது. வேனியர் கருவியில இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர்னா அது 1 தசமதானத்துக்கு தான் கொடுக்கும். சரியா? அப்ப அதனாலதான் அதுல ஆன்சர் வந்து 22.9 இருக்கு. ஆனா இது 22.58 இருந்து இது 22.9 இருக்க இயலாது. ஏன்னா இது கட்டாயம் திருத்தமான வாசிப்பு. ஏன்னா அதுல இழிவெண்ணிக்கை இல்ல. அதுல இழிவெண்ணிக்கை இல்ல. அப்ப இது காட்டியிருக்கிற வாசிப்பு திருத்தமானதா இருக்கும். அப்ப இதுலதான் பிரச்சனை இருக்க போகுது. அப்ப முதல்ல நாங்க என்ன பார்க்கணும்னா, இது சரியான வேனியர் கருவியா இருந்திருந்தா, பூச்சியவழு இல்லாத வேனியர் கருவியா இருந்திருந்தா இது காட்டியிருக்க வேண்டிய வாசிப்பு இந்த இருக்குது. இதுதானே உண்மையான பெருமானம். அப்ப இவர் காட்டியிருக்க வேண்டிய வாசிப்பு வந்து 22.6 மில்லிமீட்டர் தானே. ஏன் இதை மட்டம் தட்டினோம்டா, 22.58ங்கிறத சரியான ஒரு வேனியர் மாநில அளந்திருந்தோம்டா அது 22.6ன்னு தான் கொடுத்துருக்கணும் வாசிப்பு. அது விளங்குதா? சோ இது 22.58 இது 22.6 தான் இருந்திருக்கணும். ஏன்னா இந்த வாசிப்பு இன்னொரு சரியான வேனியர் மானி 1 தசமதானத்துக்கு கொடுக்கும் போது அது எப்படி கொடுத்துருக்கணும்னா 22.6 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கணும். ஆனா நாங்க பலந்த வேனியர் மானி என்னன்னு கொடுத்துருக்கா 22.9. அப்ப நமக்கு விளங்கும் தானே இந்த ரெண்டு வாசிப்புக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்னவா இருந்திருக்க போகுது, அந்த வேனியர் மானியில இருக்கிற பூச்சிய வலுவா இருந்திருக்கு. விளங்குதானே சொல்றோம். சரியா? அப்ப வேனியர் மானியோட பூச்சிய வலு சிம்பிளா இதுல இருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்ப 0.3 மில்லிமீட்டர், 0.3 மில்லிமீட்டர். சரியா? சோ அப்ப அதுதான் வேனியர் மானியோட வலு. அந்த இடத்துல அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நீங்க இப்படி ஒரு வேலை செஞ்சிடக்கூடாது. 22.9 இருந்து நேரடியா இதை கழிச்சா தான் அந்த 0.32ங்கிற ஆன்சர் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும். வேனியர் மானியிட இழிவெண்ணிக்கை 0.1னா வேனியர் மானி வந்து 1 தசமதானத்துக்கு தான் வாசிச்சிருக்கும். சரியா? அப்ப சரியான வேனியர் மானி இதை வாசிச்சிருக்கணும். எங்க வேனியர் மானி இதை வாசிக்குது. இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் அதுல பூச்சி எவ்வளவு. அப்ப சிம்பிளாவே தெரியும் இதுதான் சரியான பெருமானம். இந்த சரியான பெருமானம் அப்ப நாங்க இதுதான் சரியான பெருமானம்னு சொன்னா இந்த வாசிப்புல இருந்து இந்த வாசிப்பை என்ன செஞ்சா இந்த வாசிப்பு கிடைக்கும். இதானே சரியான பெருமானம். ஸோ இதுதான் எங்க வேதியர் மானி காட்டுறது. இது பூச்சிய வலு. ஸோ இந்த பெருமானத்துல இருந்து பூச்சிய வலுவை கழிச்சிங்கன்னா தான் இந்த பெருமானம் வரும். அப்ப ஆன்சர் வந்து வேனியர் இடுக்குமானியின் பூச்சிய வலு 0.3 மில்லிமீட்டர், இது இறுதி வாசிப்பிலிருந்து கழிக்கப்பட வேண்டும். ஸோ ஆன்சர் வந்து 4வது. சரியா? கிளியர் தானே? இல்ல, நேரம் Tயுடன் ஒரு பொருளின் வேகம் Vயின் மாறல் உருவில் காணப்படுகின்றது. நேரம் Tயுடன் பொருளின் இடப்பெயர்ச்சி S-இன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. நிறைய கேள்வி இந்த மாதிரி செய்திருக்கிறோம் நாங்க ஆரம்பத்துல படிச்சப்பையும். சோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்க கேட்கிறாங்க. சோ வேக நேர வரைவு கொடுத்துட்டு அதுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு என்னவா இருக்கணுங்கிறது தான் கேள்வி. சோ நான் சொல்ல இதான் எங்களோட இடப்பெயர்ச்சி நேர வரைவுண்டா. சோ ஒவ்வொன்றா யோசிச்சு பார்ப்போம். சோ இது நமக்கு தெரியும் ஒரு அமர்முடுகல். சோ நாங்க இந்த 2-3 விஷயத்துல யோசிக்கலாம். உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குமா இருந்தா அமர்முடுகளுக்கு, அதாவது நேர்த்திசையில் அமர்முடுகலாம். சரியா சொன்னோம்னா நேர்த்திசையில் அமர்முடுகள். சோ இந்த நேர்த்திசையில் அமர்முடுகளுக்கு கிராஃப் எப்படி இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குமாட்டா நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும். தப்பி தவிர அதை மறந்துட்டாலும் கூட பரவாயில்ல, யோசிச்சு பார்த்து வரையலாம். என்ன நடக்குது, நேர்த்திசையில் உள்ள வேகங்கள் வர வர குறையுது. நேர்த்திசையில் உள்ள வேகம் வர வர குறைஞ்சு பூஜ்ஜியமாகுதுன்னா
நீங்க வரைகிற வரைவுண்ட படித்திறன் நேர்படித்திறன் குறைஞ்சு 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 பூஜ்ஜியமாகும். அப்ப நேர்படித்திறன் குறைஞ்சு குறைஞ்சு பூஜ்ஜியமாகணும்னா ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய படித்திறனோட ஆரம்பிச்சு இப்படி ஒரு பெரிய சாய்வோட ஆரம்பிச்சு வர வர அந்த சாய்வு குறையணும், குறைஞ்சு கடைசியா அந்த சாய்வு பூஜ்ஜியமாவும் ஆகணும். அப்படின்னா கோடு கிடையா வரணும். அப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று கிடைக்கும். அப்புறம் இந்த பகுதியை பாத்தீங்கன்னா இது வந்து வேகம் பூஜ்ஜியம், வேகம் பூஜ்ஜியமா இருக்கு அப்படின்னா உண்மையா ஓய்வுல இருக்கு. அப்ப ஓய்வுல இருந்தா உங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி நேர வரைவுல நேராட்சி வழியா இருந்தாலும் ஓய்வு தான், நேராட்சிக்கு சமாந்தரமா இருந்தாலும் ஓய்வு தான். அப்ப இந்த அளவு தூரத்துக்கு போயிருக்குன்னா அங்கனே தானே ஓய்வுல இருக்கும். அப்ப இந்த இடத்துல தான் வரையணும் அந்த ஓய்வு. இது ஓய்வுல இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மறை திசையில வேகத்தின் பருமன் கூடுது. நல்லா கேட்டுக்கணும் அந்த விஷயத்த. மறை திசை ஏன்னா மைனஸ்ல இருக்கு, வேகத்தின் பருமன் ஏன்னா பூஜ்ஜியத்துல ஸ்டார்ட் பண்ணி பருமன் கூடிக்கிட்டே வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் மறை படித்திறன் அதிகரிக்கிற மாதிரி அந்த கூட வரைய சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆரம்பத்துல சின்ன படித்திறனோட ஆரம்பிச்சு முடியும் போது பெரிய படித்திறனோட முடியணும். இப்படி இருக்கும். சரியாது? அப்ப அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரப்போகுதுன்னா ரெண்டாவது ஆன்சர் தான் அந்த கேள்விக்குரியதா இருக்கு. சரியா? கிளியர் தான். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்று விசைகள், எட்டாவது கேள்வியா? சரியா? எட்டாவது கேள்வியில மூன்று விசைகள் ஒரு பொருளில் தாக்கி அப்பொருள் சமநிலையில் இருப்பதற்கு பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, அவற்றின் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். இத சில நேரம் நாங்க பார்த்தோம்னா சரியான கூற்று, இது பிழையான கூற்றுன்னு இல்ல, சரியானது தான். ஆனா எல்லா சந்தர்ப்பத்துக்கும் சரியானது இல்லை. அதான் நான் வழக்கமா எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூற்று சரியா இருக்கணும்னா அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் சரியா இருக்கணும். ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் சரியா இருந்து அதுக்கு பிறகு அது சரியான கூற்றா இல்லாம போறதுங்கிறது பொருத்தமில்லை. அந்த கூற்று சரியான கூற்றுன்னா அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் சரியான கூற்றா இருக்கணும். சரியா? அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இது சரியா வரும். உதாரணத்துக்கு ஒரு மூன்று விசைகளால் ஒரு பொருள் சமநிலையில் இருக்கும்போது இப்படியாப்பட்ட மூன்று விசைகளால சமநிலையில் இருக்கும்போது உண்மைதான் அந்த மூன்று விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கிறது. ஆனா இது எப்ப பிழைக்கும் அப்படின்னா அந்த மூன்று விசைகளும் சமாந்தர விசைகளா இருந்தா. உதாரணத்துக்கு இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை, மூன்றாவது விசை இப்படி இருந்தா இங்கேயும் இந்த பொருளுக்கு சமநிலை சாத்தியம். இப்படி இருந்தாலும் ஒரு பொருள் சமநிலையில இருக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு விசைகளினதும் கூட்டுத்தொகை இதுக்கு சமனா இருந்து இந்த ரெண்டு விசைகளினதும் தாக்கக்கோடு இது வழியே போயிருக்குமா இருந்தா இந்த பொருள் சமநிலையில இருக்கும். ஆனா எது அவசியம் இல்லைன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இவங்க மூணு பேரும் ஒரு புள்ளியில சந்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் இங்கே இல்லை. ஏன்னா அது சமாந்தர விசைகள் சந்திக்காது கடைசி வரைக்கும். அதனால அந்த இடத்துல அந்த கூற்று பிழைக்கும். அந்த கூற்று பிழையானது. பிஏ பார்த்துக்கிட்டோம்னா அவற்றின் இரு விசைகளின் பருமன்களின் கூட்டுத்தொகை மூன்றாவது விசைக்கு சமனாக இருக்க வேண்டும். இந்த கேள்வியை இந்த கூற்றை கவனமா வாசிக்கணும். அவங்க சொல்றாங்க அவற்றின் இரு விசைகளின் பருமன்களின் கூட்டுத்தொகை மூன்றாவது விசைக்கு சமனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அந்த கூற்று. சரியான கூற்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவற்றின் இரு விசைகளின் விளையுள் மூன்றாவது விசையின் பருமனுக்கு சமனாக இருத்தல் வேண்டும், திசையில் எதிராக இருத்தல் வேண்டும். அதை தான் நாங்க படிச்சிருப்போம். மூன்று விசைகளால ஒரு பொருள் சமநிலையில இருக்கிறதுக்கு தேவையான நிபந்தனைன்னு சொல்லி. அப்ப மூன்று விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில இருந்தால் இரண்டு விசைகளின் விளையுள்னு சொல்லியிருக்கணும். இரண்டு விசைகளின் பருமன்களின் கூட்டுத்தொகை இல்லை. அந்த வித்தியாசம். உதாரணத்துக்கு இது 2 நியூட்டன், இது 3 நியூட்டன்னா இந்த விசை 5 நியூட்டனா இருக்கணுங்கிறது இல்ல. அது இல்ல விஷயம். இந்த விசை எப்படி இருக்கணும்னா மூன்றாவது விசை இந்த ரெண்டு விசைகளினதும் விளையுளா இருக்கணும். இந்த ரெண்டு விசைகளினதும் விளையுளா இருக்கணும். அப்ப அதுபடி பாத்தீங்கன்னா அந்த கூற்று பிழையானதுதான். பிங்கிற கூற்றும் பிழையானது. சிங்கிற கூற்றை பாத்தீங்கன்னா அவை ஒரே தளத்தில் இருக்க வேண்டும். இது உண்மை. ஏன்னா தான் நாங்க சொல்லுவோம் நாங்க படிக்கிற விசைகள் எல்லாம் ஒரு தள விசைகள் அப்படின்னு. நாங்க அந்த ஒரு தள விசைகள் 3 தொகுதியா ஒடுங்கும்னு சொல்லி எல்லாம் படிச்சோம். இணைக்கு ஒடுங்கும், சமநிலைக்கு ஒடுங்கும், தனி விசைக்கு ஒடுங்கும் சொல்லும் போது நாங்க கருதுறதெல்லாம் ஒரு தள விசைகள். இந்த ஒரு தளத்துல, இந்த போர்டு ஒரு தளம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தளத்துலதான் 3 விசைகளும் இருக்கணும். அப்படி உள்ள விசைகளுக்கு தான் நாங்க இங்க பாக்குறது சமநிலை. மூன்றாவது கூட்டு சரி. ஆன்சரை பாத்தீங்கன்னா அதுல என்ன வந்திருக்கும் அப்படின்னா சி மட்டும் உண்மையானது. அது வந்து முதலாவது ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி பார்ப்போம். என்ன சரி கிளியர் இல்ல திருப்பி சொல்லணும்னா நீங்க மெசேஜ்ல எனக்கு போடலாமா?
ஆஹ் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கிளியரா? எனக்கு யார் சரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் சரி கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இல்லாட்டி நான் தனியா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வரைக்கும் செய்து விட்ட கேள்வி எல்லாம் உங்களுக்கு கிளியரா? அப்படி என்ன சரி திருப்பி சொல்லணும், இல்லாட்டி கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா திருப்பி சொல்லுவேன். So, என்ன சரி டவுட் இருந்தாலும் நீங்க சாட்ல போட்டு விடலாம். ஓகே. ஓகே, கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு அன்மியூட் பண்ணி சொல்லலாம். யாராவது அந்த சொல்றது நான் என்ன சரி கேட்கணுமா? இல்லாட்டி ஓகேயா? யாரும் ரெண்டு பேர் கையை உயர்த்துனீங்களே. பாத்தீங்கன்னா, ஒப்பமான தரையில் உள்ள 4 கிலோகிராம் திணிவுடைய குற்றி மீது கிடை விசை 16 நியூட்டன் ஆனது 2 செகண்ட்களுக்கு பிரயோகிக்கப்படுகின்றது எனில் பொருளின் உந்த மாற்று வீதம். இது உண்மையா ஒரு சின்ன சிக்கல் உள்ள ஒரு கேள்வி. என்னன்னா, உந்த மாற்று வீதம்ங்கிறத தான் நாங்க விசைன்னு படிச்சு வச்சிருக்கிறோம். நியூட்டன் 2வது விதிப்படி உந்த மாற்று வீதம்ங்கிறது தான் விசை. அப்ப தொழிற்படுற விசை 16 நியூட்டன் கேட்டா இந்த பொருளில் ஏற்படும் உந்த மாற்று வீதமும் 16 நியூட்டன் தான். அதுக்கு பதில் சிம்பிளா 16. ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. அது உண்மை யாரோட அழகுன்னு கேட்டீங்கன்னா விசையோட அழகு தான். நியூட்டன்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சுன்னா அதுல இருந்து வந்துச்சு. அப்படி பார்த்தா அதுக்கு ஆன்சர் வந்து 16 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. 16 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. அப்படி இல்லைன்னா நான் நினைக்கிறேன் அந்த கேள்வி அவ்வளவு சிம்பிளா கொடுக்காம அதை கேட்கறது வந்து என்னவா கேட்டிருக்கணும் அப்படின்னா உந்த மாற்றம் அப்படின்னு கேட்டா, இந்த பொருளில் ஏற்பட்ட உந்த மாற்றம். அப்ப உந்த மாற்றத்தை காண்றதுக்கு வழக்கமா நாங்க ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் காணணும். ஆனா இந்த கேள்வியில அதை செய்ய தேவையில்ல. ஏன்னா உந்த மாற்றம்ங்கிறது எதுக்கு சமன்னா, அதாவது விசை எதுக்கு சமன்னு நாங்க படிச்சிருக்கிறோம் அப்படின்னா உந்த மாற்ற வீதம். அப்படின்னா உந்த மாற்றத்தை நீங்க நேரத்தால பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு விசை கிடைக்கும். அப்போ உந்த மாற்றம் எவ்வளவுன்னு கேட்டிருந்தா விசைய நேரத்தால பெருக்கியிருந்தோம்னா எங்களுக்கு உந்த மாற்றம் கிடைக்கும். சரியா? உந்த மாற்றம் கிடைக்கும். விசைய நேரத்தால பெருக்கிடணும். இப்படி பார்த்தா 16 நியூட்டன்னா 2 செகண்டால பெருக்குன்னா அது 32. ஆனா அலகு இப்படி இருக்கக்கூடாது. 32 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். ஏன்னா உந்த மாற்றத்துக்குரிய அழகா இருக்கும். அது ரெண்டுல ஒண்ணுதான். உந்த மாற்று வீதம் 16. கேள்வி உந்த மாற்றமா இருந்ததுன்னா 32. அதுல வேற ஒண்ணும் அது தவிர சொல்றதுக்கு இல்லை. உருவில் காட்டியவாறு இரு சர்வசம விச்சுறுகள். இந்த ரெண்டு விச்சுறுகள் இருக்கு, அது ரெண்டுமே சர்வசமனான. சர்வசமன் மீன் பண்ணா எல்லா விதத்திலையுமே அது ஒரே மாதிரி இருக்கு. ஒரு முனை கூரை ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டு மறுமுனையில் கிடையாக லேசான மரப்பலகை ஒன்று இணைக்கப்பட்டு மரப்பலகை கிடையாக இருக்கும் வண்ணம் அம்மரப்பலகையில் 6 கிலோகிராம் திணி ஒன்று கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. ஏகமா பியின் விச்சுருளில் சேமிக்கப்பட்ட மீளியல் அழுத்த சக்தியின் விகிதம் முறையே. சரியா? இதுல விகிதம் கேட்கும் போது ஆன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா 3க்கு 4, 4க்கு 1, நடுவுல ஒரு ஆன்சர் இருக்குது 4க்கு 4 அப்படின்னு சொல்லியும், அப்புறம் 2க்கு 1, 1க்கு 2. கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. இது ரெண்டுமே சர்வசமனான விச்சுருக்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். விச்சுருக்கள்ல சேமிக்கப்படுற சக்திக்கு வாய்ப்பாடு நாங்க படிச்சிருக்கிறோம். ஆஃப் kx வர்க்கம், அப்படி இல்லாட்டி ஆஃப் fx எழுதுவோம். இதுல எக்ஸ் கேங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் வில்மாறிலின்னு சொல்லுவோம். எக்ஸ்ங்கிறது வந்து அந்த வில்லுல ஏற்பட்ட நீட்சி. இது வந்து பாரம் இல்லாத ஒரு மரப்பலகை. சரியா? அது வந்து பாரம் இல்லாத ஒரு மரப்பலகை. அதுல நாங்க ஒரு திணிவை கட்டி தொங்க விட்டுருக்கோம். சோ அப்ப இதை எப்படி கட்டி தொங்க விட்டுருக்கோம்னா, இந்த திணிவை நாங்க தொங்க விட்டோம்னா இது ரெண்டும் சமாந்தரமா இருக்கிறதுனால கட்டாயம் இந்த விட்கள் ரெண்டும் என்ன செய்யணும்னா ஒரே அளவு தான் நீட்சி அடைஞ்சிருக்கும். இப்படி கீழே வரும்போது ஒரே அளவு தான் நீட்சி அடைஞ்சிருக்கும். அப்ப இதுல உள்ள நீட்சியும் இதுல உள்ள நீட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கேங்கிறது எப்படியுமே நமக்கு தெரியும் ரெண்டும் ஒரே மாதிரி, ஏன்னா சர்வசம விட்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீட்சியும் சமனா இருந்தா கட்டாயம் சேமிக்கப்படுற சக்தியும் ரெண்டுலையும் சமனா தான் இருக்கும். சமனா இருந்தா வழக்கமா நாங்க எழுதும் போது எப்படி இருக்கும்னா 1க்கு 1 எழுதுவோம். அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விடையா அங்க 4க்கு 4 தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4க்கு 4. சரியா? பாத்தீங்கன்னா கிடையான கூரையில் இணைக்கப்பட்டுள்ள லேசான சுருளிவில்லும் லேசான இழையாலும் 2 கிலோகிராம் உடைய பொருளொன்று இணைத்து உருவில் காட்டியவாறு தொங்கவிடப்பட்டது.
தொகுதி சமநிலையில் உள்ள போது சுருளிவில்லும் இழையும் உருவில் காட்டியவாறு கிடையுடன் 30 பாகை கோணத்தை அமைக்கின்றது. இந்த ரெண்டு கோணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பிறகு சொல்றாங்க, இழை திடீரென வெட்டப்படுமாயின் அக்கணத்தில் திணிவின் ஆர்முடுகளை புவியீர்ப்பு ஆர்முடுகள் சார்பாக காண்க. இப்ப நமக்கு கேள்வி வந்து என்னன்னா, இந்த இலையை நாங்க திடீர்னு வெட்டி விட்டோம்னா, ஏன்னா இப்ப இந்த தொகுதி எப்படி இருக்க போகுதுன்றா சமநிலையில இருக்க போகுது. அப்ப நாங்க திடீரென்று இந்த இலையை வெட்டி விட்டோம்னா இந்த திணிவுக்கு கிடைக்கிற ஆர்முடுகள் என்னங்கிறது புவியீர்ப்பு ஆர்முடுகள் சார்பா கொடுக்குமா. விடையை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா 5 விடையும் ஜி சார்பா தான் இருக்குது. ஸோ அந்த ஜிங்கிறது வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, இந்த துணிக்கையோட நிறைய எப்படி போட்டுக்கோம்னா 2 கிலோகிராம்ங்கிறத 20 நியூட்டன் போடாம நான் அதை 2 ஜின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஜியால பெருக்கித்தானே அதை 20 நியூட்டன் போடுறோம். அப்ப இப்போதைக்கு நாங்க அதை 2 ஜின்னு போட்டுக்கோம். சரியா? கேள்வி ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம படிச்ச விஷயத்துல உள்ள நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இது 30 பாகை, இது 30 பாகைன்னு உங்களுக்கு தெரியும். இது ரெண்டையும் கூட்டினா 60 பாகை. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து 120 பாகை. சரியா? இது வந்து 120 பாகை. ஸோ இதோட சமச்சீர் படி பாத்தீங்கன்னா இதுவும் 30 இதுவும் 30ன்றா நீங்க இந்த இடத்துல ஒரு கோடு கேட்டீங்கன்னா கட்டாயம் இது 60 இருக்கும், இது 60 இருக்கும். சரியா? அப்படி பார்த்தோம்னா இந்த இலையில இந்த வில்லுல உள்ள இழுவையும் இந்த இலையில உள்ள இழுவையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த படத்தோட சமச்சீரை பற்றி பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது 30 பாகை 30 பாகை. ஸோ இந்த பக்கம் ஒரு வில், இந்த பக்கம் ஒரு வில், இன்னும் நடுவில் இருக்கு. இந்த படத்தோட சமச்சீரை வச்சு பாத்தீங்கன்னா இது கட்டாயம் 120 பாகையா இருக்கணும். இது சரியா ரெண்டு இப்படி ஒரு கோட்டை கீர்ணம்னா அது 2ஆ பிரிக்கும். இது 60 இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இழுவைகள் ரெண்டும் கட்டாயம் சமனா இருக்கணும். அப்படியே உங்களுக்கு டவுட்டா இருந்தா அது சமனா இல்லையா அப்படின்னு அதையும் செஞ்சு பார்க்கலாம். இதை T1 T2ன்னு போட்டுட்டு கிடை திசையில விசைகளை பிரிச்சு விட்டீங்கன்னா இது 30 பாகை என்றா இது 30 பாகை. அப்ப இதுவும் 30 பாகை தான். இது 30 என்றா இந்த விசையை கிடையா பிரிச்சீங்கன்னா T2 cos 30. இந்த விசையை கிடையா பிரிச்சீங்கன்னா T1 cos 30. இந்த பக்கம் இந்த விசையை பிரிச்சீங்கன்னா T2 cos 30. இந்த பக்கம் பிரிச்சீங்கன்னா அது T1 cos 30. கிடை சமநிலைக்கு பாத்தீங்கன்னா அது ரெண்டு தான் கிடை விசைகளா இருக்கும். ஏன்னா வேற எதுவுமே கிடை விசைகள். அப்ப இது ரெண்டும் ஒன்று கொண்டு சமனா இருக்கணும். cos 30 வெட்டுப்பட்டா T1 சமன் T2. அப்படியும் செய்யலாம். பட் இது ஒரு MCQ கேள்விக்குள்ள எங்களுக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே அந்த விஷயத்த சொல்ல முடியுமா இருந்தா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்ப எங்களுக்கு அந்த டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இது கட்டாயம் இது டீயா இருந்தா இதுவும் டீயா இருக்கும். சரியா? இப்ப நாங்க என்ன யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க படிச்ச ஒரு விஷயம் இப்ப நான் சொல்றேன். நமக்கு தெரியும் இது டீயா இருந்து இதுவும் டீயா இருந்தா அது 120 பாகையிலையும் தாக்கி சென்றா அந்த ரெண்டு விசைகளிலிருந்து விளையுள் என்னவா இருக்கும்னா அதுவும் டீயா இருக்குமா இல்லையா? படிச்சிருக்கோம் தானே? ரெண்டு விசைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வேலை லேசா போயிடும். பின்னு சொல்லி ரெண்டு விசைகள் 120 பாகை கோணத்துல தாக்கி சென்றா அதுல விளையும் பிஆர். சரியா? அதுல விளையும் பிஆர். சரியா? அப்படி பாத்தீங்கன்னா இது டி 120 பாகை கோணத்துல தாக்குது. அப்ப கட்டாயம் அதுல விளையிலும் டீயா இருக்கும். அந்த டீ எப்படி தாக்கும்னா சரியா இது இந்த கோணத்தை ரெண்டா பிரிக்கிற இடத்துல தாக்கும். அப்படிதான் தாக்கணும் இந்த சமநிலை. அப்ப என்ன நடந்திருக்குன்னா இப்படி இருந்திருக்கும். இப்படி டி இருந்திருக்கும். ரெண்டுலையும் விளையும். இது 2G இருந்திருக்கும். ஸோ இந்த அவ்வளவுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா டி வந்து 2Gக்கு சமம். இது ஒரு வழி. இதை நிறைய வழி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி இல்லையா நீங்க நிலை குத்தா விசை பிரிப்பு செஞ்சுட்டு இந்த 2Gக்கு சமப்படுத்தினாலும் இதே ஆன்சர் வரும். நான் இதை இப்படி ஒரு வழியில சொல்றேன், இப்படி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு. அப்படி யோசிச்சிட்டோம்னா வேலை சிம்பிளா போயிடும். நிறைய கணக்கு செஞ்சுக்கிட்டு தேவை. சரியா? விஷயத்தை இப்படி யோசிச்சிட்டோம்னா ஓகே. அப்ப இதோட விளைவில் டீயா இருக்க போது அப்ப டி என்றா இது 2G. அப்ப இதுல சமநிலையை கவனிச்சீங்கன்னா டி வந்து 2Gக்கு சமம். சிம்பிள். ஸோ அப்ப டி பெருமானம் வந்து 2G கண்டுபிடிச்சாரு. இப்ப இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சின்ன 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 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிட்டோம்னா வேலை ஈஸியா செஞ்சு முடிக்கலாம். இப்ப சொல்லுவோம், இந்த இலையை எப்ப வெட்ட போறோம். இந்த இலையை இப்ப நாங்க வெட்டி விட போறோம். இவ்வளவு நேரம் இந்த பொருள் சமநிலையில இருந்துச்சு. இவ்வளவு நேரம் இந்த பொருள் சமநிலை. இப்ப இந்த விலையை வெட்டி விட்டோம்னா என்ன நடக்கும்டா, இந்த டீயும் இந்த 2Gயும் இருக்கும். இந்த டீயும் இந்த 2Gயும் இருக்கும். இந்த ரெண்டு திசைகளினதும் விளையுள் எந்த திசையில இருக்குதோ அந்த திசை வழியே தான் இந்த பொருளுக்கு ஆர்முடுகள் கிடைக்கும். ஏன்னா அந்த திசையில தான் விளையுள் விசை தொழிற்பட போகும். அது கிளியர்னு நினைக்கிறேன். சொல்ல விஷயம் கிளியர் தான். என்ன சரி கிளியர் இல்லாட்டி சொல்லலாம். சரியா? இதை வெட்டி விட்ட உடனே இங்கே ஒரு விசை இருக்கும். இப்படி இந்த இடத்துல ஒரு விசை இருக்கும் 2G. இவங்க ரெண்டு பேர்த்தோட விளையுள் தாக்குற புள்ளி வழியா இவருக்கு ஆர்முடுகள் வந்து இப்ப கிடைக்கும். அதை பெருசா போட்டு குழப்பி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படையெல்லாம் தேவையில்லை. சரியா? ரொம்ப கஷ்டப்படையெல்லாம் தேவையில்லை. சிம்பிளான ஒரு வழி என்னன்னா, இந்த துணிக்கை இந்த இலை வெட்டப்படுறதுக்கு முன்னுக்கு சமநிலையில இருந்துச்சு. சமநிலையில இருந்தா நம்ம சொன்ன சமநிலைக்குரிய நிபந்தனை இது 3 விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில இருக்கிற நிலைமை.
மூன்று விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில இருக்குதுன்னா அந்த கொஞ்சம் முன்னு கூட சொன்னோம், அதுல இருக்கிற ஏதாவது இரு விசைகளின் விளையுள் மூன்றாவது விசைக்கு பருமனில் சமனாயும் திசையில் எதிராயும் இருக்கும். அப்படின்னா சிம்பிள் விஷயம், இந்த டீடையும் இந்த ரெண்டு ஜீடையும் விளையுள் இந்த டீயா இருக்கணும், ஆனா திசையில எதிரா இருக்கணும். அதான் தியரி. இந்த டீடையும் இந்த ரெண்டு ஜீடையும் விளையுள் இந்த டீக்கு பருமன்ல சமனா இருக்கணும், திசையில எதிரா இருக்கணும். அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்ல வரோம்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட விளையிலும் இந்த டீக்கு தான் சமன். இவங்க ரெண்டு பேர்த்தோட விளையிலும் அந்த டீக்கு தான் சமன். அப்ப இந்த டீ தான் இவருக்கு ஆர்முடுகளை ஏற்படுத்த போகும். அப்ப சிம்பிளா அவருக்கு எஃப் சமன் என்ன பாருங்க, அவருக்கு எஃப் சமன் என்ன, யார் எப்பா இருக்க போறோம், அந்த டீ தான் எப்பா இருக்க போறோம், அதான் அங்க விளையுள் விசை. அந்த டீ எதுக்கு சமன் 2G, டீ எதுக்கு சமன் 2G, திரிவு எதுக்கு சமன் 2 இன்டூ ஏ. கேள்வி ஏ, ரெண்டே ரெண்டே வெட்டுங்க, கடைசியா உங்களுக்கு ஏ வந்து ஜி. இது சிம்பிளா ஒரு ஆன்சர் வந்து. சரியா, கிளியர் தானே இது? ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி 100 ஜூல் ஆகும். குற்றி ஒன்று 100 ஜூல் ஆகும். குற்றி ஒன்று ஒப்பமான சாய்தளத்தில் உச்சி ஏயிலிருந்து சீரான ஆர்முடுகளுடன் கீழ் நோக்கி இயங்குகிறது. இக்குற்றி பியில் உள்ள போது அதன் இயக்கப்பாட்டு சக்தி 150 ஜூல் ஆகும். குற்றி சியை அடையும் போது அதன் இயக்கப்பாட்டு சக்தியாது, அதுக்கு நம்ம கொடுத்திருக்கிற மேலதிகமான தரவு இந்த நீளம் எக்ஸா இருந்தா இந்த நீளம் 2x. இதுவும் பாத்தீங்கன்னா நாங்க படிச்ச ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா அப்ளை பண்ணோம்னு சொன்னா வேலை லேசா முடியும். என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கவனமா கேளு. இங்க 100 ஜூல் சக்தி இருந்ததாம். அப்ப அது என்ன சக்தியா இருந்திருக்கும்டா, அநேகமா அழுத்த சக்தியா இருந்திருக்கும், உயர் புள்ளியில இருந்தது. பிறகு இந்த துணிக்கை பிக்கு வரும்போது, இந்த பொருள் பிக்கு வரும்போது அதுல சக்தி வந்து 150 ஜூலா மாறிச்சோம். சரியா, பிக்கு வரும்போது 150 ஜூல் வந்திருக்கு. இப்ப கேள்வி வந்து என்னன்னா, அப்படின்னா அந்த அந்த பொருள் சிக்கு வரும்போது அவரோட சக்தி என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சரி, ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி, ஏன்னா சாரி இது அழுத்த சக்தியில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தியா. 100 ஜூலுங்கிறது வந்து ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி. ஸோ ஆரம்பத்தில் அதுக்கு இருந்த இயக்கம் சக்தி வந்து 100 ஜூல். இப்ப நம்ம கிட்ட கேள்வி, இந்த பிங்கிற புள்ளிக்கு வரும்போது அவரோட இயக்கப்பாட்டு சக்தி என்ன வருது, நேரடியாவே அவங்க இயக்கப்பாட்டு சக்தியை மட்டும் தான் கழிக்கிறாங்க. ஸோ 150 ஜூலா வருது. சரியா, அப்ப என்ன நடந்திருக்குன்னா 50 ஜூல் கூடி இருக்கு. 50 ஜூல் கூடி, அந்த 50 ஜூல் எங்க இருந்து கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் இந்த மட்டத்துல ஆரம்பத்துல இருந்தாரு, இப்ப இந்த மட்டத்துல இருக்காரு. இந்த இவ்வளவு மட்டும் கீழே வந்திருக்காரா இல்லையா, இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்காரு. அவர் அப்படி கீழே வந்ததால அவரோட அழுத்த சக்தி குறைஞ்சிருக்கும். அந்த குறைஞ்ச அழுத்த சக்தி தான் அவருக்கு இயக்க சக்தியா கூடி இருக்கும். அதான் விஷயம். அவருக்கு இங்க இருந்து இங்க வந்தப்ப அழுத்த சக்தி குறைஞ்சிருக்கும். எவ்வளவு அழுத்த சக்தி குறைஞ்சதோ அது அவருக்கு இயக்க சக்தியா போயிருக்கும். அதான் தேதி. சோ விஷயம் வந்து என்னன்னா, 100 ஜூலா இருந்த இயக்க சக்தி 150 ஜூலா மாறி இருக்குன்னா, இந்த அளவு தூரம் வரும்போது, சரியா, இந்த அளவு தூரம் வரும்போது அவர் 50 ஜூல் இயக்க சக்தி அழுத்த சக்தியை இழந்திருப்பாரு. அந்த 50 ஜூல் அவருக்கு இயக்க சக்தியா மாறி. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நீளம் எக்ஸ், இந்த நீளம் 2x, நீங்க ஓ லெவல்ல படிச்ச ஒரு சின்ன விஷயம் இருக்கு, இந்த நடுப்புள்ளி தேற்றம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுல உள்ள ஒரு விஷயமே தான். என்ன அப்படின்னா, இது எக்ஸ் நீளம், இது 2x தூரம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமா ஒரு கோட்டை கீறினீங்கன்னா அது அந்த மத்த பக்கத்தை என்ன செய்யணும்னா அதே விகிதத்துல பிரிக்கும்னு படிச்சிருப்பீங்களே. இது நடுப்புள்ளி தேற்றம் இருக்கிற அதே தியரிக்குள்ள உள்ள ஒரு விஷயம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு முக்கோணின் ஒரு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்து அந்த புள்ளி கூட அடுத்த பக்கத்துக்கு சமாந்தரமா ஒரு கோடு கீறினீங்கன்னா, இந்த பக்கத்துக்கு சமாந்தரமா ஒரு கோடு கீறினீங்கன்னா அது மூன்றாவது பக்கத்தை இதே விகிதத்துல பிரிக்கும், இந்த விகிதத்திலே பிரிக்கும். அதை வேணும்னா நீங்க இயல்பொத்த முக்கோணிய யூஸ் பண்ணி கூட அதை நாங்க நிறுவி காட்டலாம், அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப இது எச்சா இருந்தா இது 2H, இது எச்சா இருந்தா இது 2H. அப்ப சொல்லுங்க, H தூரம் கீழே வரும்போது 50 ஜூல் சக்தியை இழந்திருக்கும், அடுத்த சக்தியை. அந்த 50 ஜூல் தான் இங்க 150 மாறி இருக்கு. இப்ப சொல்லுங்க, இன்னொரு 2H தூரம் கீழே விழுந்துச்சுன்னா அப்ப எவ்வளவு அழுத்த சக்தி இழந்திருக்கும்னா, ஏன்னா அழுத்த சக்தி யாருக்கு சமன், mgh. அப்ப இதுல எம்மும் ஜியும் மாறிலிகளா இருந்தா அது விழுகிற உயரத்துக்கு அது நேர்விகித சமம், அது விழுகிற உயரத்துக்கு நேர்விகித சமம். H தூரம் விழும்போது 50 ஜூல் சக்தியை இழந்திருக்குதுன்னா இந்த இடத்துல இருந்து திருப்பி இன்னொரு 2H தூரம் விழ போகுது.
இப்ப சிம்பிளா சொல்லலாம் தான் 100 ஜூல் சக்தி இழந்துரும். இது 100 ஜூல் சக்தியை இழந்திருந்தா அந்த 100 ஜூல் சக்தி இவருக்கு இயக்கப்பாட்டு சக்தியா மாறி. அப்ப இவர் அடிய வந்து சேரக்குள்ள இதோட இன்னொரு 100 ஜூல் சக்தி சேர்ந்திருக்கும். அப்ப என்ன சக்தி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிய வந்து அடையும் போது 250 ஜூல் சக்தி இருந்திருக்கும். விஷயம் சிம்பிளான விஷயம் சரியா. சிய வந்து அடையும் போது 250 ஜூல் சக்தி இருந்திருக்கும். ரெண்டாவது ஆன்சர். ஸோ இப்படி யோசிச்சிட்டோம்னா கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கும். வழித்தடை உள்ள இடத்தில் மேல் நோக்கி எறியப்பட்ட துணிக்கைக்கான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இது வரைக்கும் நாங்க பார்த்த புவியீர்ப்பு இயக்கத்துல எல்லாம் நாங்க சொல்லுவோம் வழித்தடையை நாங்க புறக்கணிக்கிறோம், வழித்தடை இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் நாங்க சொல்லுவோம் அந்த இயக்கம் சமச்சீரா இருக்கும். மேல போற இயக்கமும் கீழே வார இயக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இது மேல போற இயக்கம் கீழே வார இயக்கம்னு பாத்தீங்கன்னா எப்படி இந்த துணிக்கை மேல போச்சோ அதே மாதிரி கீழே வரும். என்ன வேகத்தோட எரிஞ்சோமோ பருமன்ல அதே வேகத்தோட வரும். பட் வேகத்துல திசை வந்து கீழ் நோக்கி இருக்கும். ஸோ பேசிக்கா சொன்னா கதின்னு சொல்லலாம். என்ன கதியோட எரிஞ்சோமோ அதே கதியோட திருப்பி வந்து சேரும். பட் இங்க வந்து வழித்தடை உள்ள இடத்துல இது நடந்தா என்ன நடக்கும்? ஏ, துணிக்கை கையை விட்டு மேல் நோக்கி செல்லும் போது உள்ள கதியிலும் பார்க்க கையை திரும்பி அடையும் போது உள்ள கதி சிறிதாகும். நாங்க இங்க இந்த துணிக்கையை எரிந்த கதியை விட இந்த கையை திருப்பி வந்து சேர்ந்த கதி அதை நாங்க யூன்னு சொன்னோம்னா யூ வந்து சின்னதா இருக்கும் வியை விட அப்படிங்கிறது தான் அவங்களோட கூட்டு. இதை ரொம்ப சிம்பிளா நாங்க சக்திங்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு யோசிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்ப வழித்தடை இல்லாட்டி நாங்க யூ வேகத்தோட எரிஞ்சிருந்தா அது யூ வேகத்தோட வந்திருக்கும் பருமன்ல. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு வகையில பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் இந்த துணிக்கை மேல போயிட்டு கீழே வரும்போது சக்தியை இழந்திருக்காது. பொறிமுறை சக்தியை பொதுவா சொல்லணும்னா பொறிமுறை சக்தியை இழந்திருக்காது. அப்ப ஆரம்பத்துல இருந்த அதே சக்தி கடைசியிலையும் இருக்கணும் ஒரே இடத்துக்கு வந்த பிறகு. அப்ப கட்டாயம் ஆரம்ப வேகம் யூனா இறுதி வேகம் யூவா இருக்கும். பட் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இவர் வழித்தடைக்கு எதிராக வேலை செஞ்சிருப்பாரு. மேல போகக்குள்ளேயும் வழித்தடைக்கு எதிராக வேலை செஞ்சிருப்பாரு, கீழே வரும்போதும் வழித்தடைக்கு எதிராக வேலை செஞ்சிருப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, வழித்தடையும் எப்படி தொழிற்படும் அப்படின்னா அது ஒரு தடை தானே. ஸோ இயக்கத்துக்கு எதிராக தான் இருக்கும், உராய்வு மாதிரி. சரியா, இயக்கத்துக்கு எதிராக தான் இருக்கும். ஸோ இந்த துணிக்கை மேல போகும்போது வழித்தடை கீழ் நோக்கி, கீழே வரும்போது வழித்தடை மேல் நோக்கி. அது கிளியர் தானே? ஓகே. ஏன்னா அது வழித்தடை அப்படின்னு சொல்லும் போது அது இயக்கத்துக்கு தடையா இருக்குது ஒரு விஷயம். அப்ப முதலாவது கூற்ற பாத்தீங்கன்னா போன வேகத்தை விட வந்த வேகம் குறைவா இருக்கும். அது உண்மைதானே? ஏன் சொல்லுங்க. இந்த துணிக்கை மேல போகும்போதும் வழித்தடைக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கும், கீழே வரும்போதும் வழித்தடைக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கும். இதுக்கு தேவையான சக்தியை எல்லாம் ஆரம்பத்துல அதுக்கு இருந்த இயக்க சக்தியை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கும். அப்ப வரும்போது கட்டாயம் சக்தி குறைஞ்சுதான் இருக்கும். இப்ப சக்தி குறைஞ்சிருக்கும்னு சொன்னா இந்த வேகம் குறைஞ்சுதான் இருக்கணும், இந்த கதி குறைஞ்சுதான் இருக்கணும். சரியா? சோ அப்ப கூற்று ஏ சரியானதுதான். சோ வர்ற கதி வந்து குறைவா தான் இருக்கு. பி, துணிக்கை மேல் நோக்கி செல்ல எடுத்த நேரம் துணிக்கை திரும்பி கையை அடைவதற்கு எடுத்த நேரத்திலும் சிறிதாகும். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மேல போறதுக்கு இந்த துணிக்கைக்கு எடுத்த டைமை நாங்க டி அப்னு சொல்லுவோம், கீழே வாரதுக்கு எடுத்த டைமை நாங்க சொல்லுவோம் டி டவுன் சொல்லி. இப்ப நம்ம கிட்ட கேட்கிற விஷயம் வந்து என்னன்னா, சொல்ற விஷயம் வந்து என்னன்னா துணிக்கை மேல் நோக்கி செல்ல எடுத்த நேரம் அதாவது டி அப்புங்கிறது திரும்பி கையை அடைவதற்கு எடுத்த நேரத்திலும் சிறிதாகும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா டி அப் வந்து சின்னதா இருக்கும் டி டவுனை விட அப்படின்னு. சரியா? இது உண்மையா இல்லையா அப்படி இதை பாக்குறதுக்கு விஷயம் இவ்வளவு விஷயம் யோசிச்சோம்னா சரி. மேல போகும்போது பாத்தீங்கன்னா புவியீர்ப்பும் அந்த துணிக்கையை பிடிச்சி கீழே இருக்கும், எங்களோட வழித்தடையும் அந்த துணிக்கையை பிடிச்சி கீழே தான் இழுத்துருக்கும். அதான உண்மை. புவியீர்ப்பும் அந்த துணிக்கையை பிடிச்சி கீழே இழுத்திருக்கும், வழித்தடையும் அந்த துணிக்கையை பிடிச்சி கீழே இழுத்திருக்கும். சரியா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இவரோட அமர் மூடுகளை வலுப்படுத்தி இருப்பாங்கன்னு சொன்னா சாதாரணமா போற நேரத்தை விட இப்ப என்ன செஞ்சிருக்க மாட்டா டைம் உண்மையா குறைஞ்சிருக்கும் அவருக்கு மேல போறதுக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் பிடிச்சி கீழே இருக்கிறோம். வழக்கமா போனுச்சுன்னா வழித்தடை இல்லாட்டி புவியீர்ப்பு மட்டும்தான் அவரை பிடிச்சி கீழே இருக்கு. இப்ப வழித்தடையும் அவரோட புவியீர்ப்போட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல இவர் மேல பூச்சிய வேகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. சொல்ற பிறகு தான் மேல போகும்போது ஏன்னா இவர் எது வரைக்கும் மேல இயங்கலாம், தன்னோட வேகம் பூச்சியமாகும். ரெண்டு பேரும் சேர்ந்தது எதிர்பக்கத்துல தொழிற்பட்டு அவர் வேகத்தை ரொம்ப சீக்கிரமாவே பூச்சியமாக்கிடுவாங்க. அப்ப மேல போற டைம் குறைவா தான் இருக்கும் கீழே வர டைமோட. ஏன்னா கீழே வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா புவியீர்ப்பு அவரை கீழே இருக்கிறதுக்கு உதவி செய்யும்.
ஆனா வழித்தடை இப்பயும் மேல தாக்கும். பட் ஒரு ஆள் தான் இங்க மேல தாக்குறாரு. ஸோ அப்ப மேல போறதுக்கு எடுத்த டைமை விட கீழே வர்றதுக்கு எடுத்த டைம் பெருசா தான் இருக்கு. ஏன்னா மேல போகும்போது குயிக்கா மேல போயிடுவாரு. சரியா? ஸோ அப்ப அந்த கூற்றும் சரி. சி பாத்தீங்கன்னா, வழித்தடை அற்ற போது துணிக்கை அதிஉயர் உயரம் அடைவதற்கு எடுக்கும் நேரமானது வழித்தடை உள்ள போது துணிக்கை அதிஉயர் உயரம் எடுக்கும் நேரத்திலும் பெரிதாகும். அது சிம்பிளாவே உண்மைதானே. இப்ப நான் சொன்ன விஷயமே தான். வழித்தடை இல்லாட்டி இவர் கூட தூரமும் மேல போவார். அப்ப அதுக்கு எடுக்கிற டைமும் பெருசா இருக்கும். வழித்தடை இருந்தா கொஞ்ச நேரத்திலே போயிடுவாரு. அப்ப வழித்தடை அற்ற போது துணிக்கை உயரம் அடைவதற்கு எடுக்கும் நேரமானது வழித்தடை உள்ள போது துணிக்கை உயரம் அடைவதற்கு எடுக்கும் நேரத்திலும் பெரிதாகும். சரியா? அப்ப அதுவும் சரி. அப்ப ஆன்சர் வந்து ஏபிசி எல்லாமே சரியான கூற்றுகள் தான். சரியா? படத்தில் உள்ளவாறு குற்றிகள் சமநிலையில் இருப்பின் தெரியாத திணிவு M1, M2வின் பெருமானங்கள் முறையில். சோ இந்த தொகுதி வந்து சமநிலையில இருக்கு. சரியா? இந்த முழு தொகுதியும் சமநிலையில இருக்கு. இந்த திணிவு ரெண்டும் என்னன்னு தான் கேட்கலாம். சிம்பிளா இது ஒரு சமநிலை கேள்வி. சோ அப்ப இந்த புள்ளி சமநிலையில இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரே முடிவு என்னன்னா இது மட்டும் 12 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இவரோட நிறை 120 நியூட்டன். இங்க ஒரு இழுவை இருக்கும். அதை நாங்க சொல்லுவோம் T1. இந்த இடத்துலயும் அப்ப அதே T1 இருக்கும். இந்த இடத்துலயும் அதே T1 இருக்கும். ஏன்னா இதெல்லாம் லேசான ஒரே இழை. எல்லாம் ஒரே இழை. ஸோ அப்ப லேசான இழை. ஸோ இழுவை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துலயும் T1 இருக்கு. சரியா? இப்ப பார்ப்போம். இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு இழுவை இருக்கும். அதை நாங்க சொல்லுவோம் T2. ஸோ அது யாருக்கு சமனா இருக்கும்னா M1Gக்கு சமனா இருக்கும். இந்த இடத்துலயும் அதே T2 இருக்கும். ஸோ அதே மாதிரி குறிச்சோம்னு சொன்னா இழுவைகள் குறிக்கிறது படிச்சிருக்கிறோம் தானே. ஸோ T2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி T3, இந்த இடத்துல ஒரு T3. ஸோ இந்த இடத்துல M3G, M2G. சரியா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த M1 M2. ஸோ சிம்பிளா இந்த புள்ளியிட சமநிலை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விசை T2, இப்படி ஒரு விசை T1, இப்படி ஒரு விசை T3. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இவரோட சமநிலையை கவனிச்சீங்கன்னா T1 வந்து 120. ஸோ இப்போ இவரோட பெருமானம் தெரியும் 120. T2 சிம்பிளா M1Gக்கு சமன், T3 வந்து M2Gக்கு சமன். சரியா? அப்ப T2வையும் T3ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்ப என்ன முடிச்சிடும். அப்ப இது சும்மா சிம்பிளான ஒரு சமநிலை கேள்வி. நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உண்டு விசை பிரிப்பு செய்யலாம். சரியா? விசை பிரிப்பு செய்து போட்டுட்டு சிம்பிளாவே விடைக்கு போகலாம். ஸோ அப்ப அந்த வேலையை செய்வோம். ஸோ முதல்ல நாங்க என்ன செய்வோம்னா இந்த இவரோட சமநிலையை கவனிச்சு கிடை திசையில விசைகளை பிரிப்போம். ரெண்டு பக்கமே பிரிச்சு போடுவேன். அந்த படத்தை உங்களுக்கு தனியா இங்க கொஞ்சம் வரைஞ்சிக்குவோம். இப்படி வரைஞ்சிக்குவோம். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு இழுவை இருக்குது, அது T2. இப்படி ஒரு இழுவை இருக்குது, அது T1. அப்புறம் இப்படி ஒரு நிறை இருக்குது, அது T3. நமக்கு T1 மட்டும் தெரியும். கொஞ்சம் யோசிச்சுட்டு வேலையை செஞ்சோம்னா வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கலாம். 2-3 பிரிப்பெல்லாம் செய்யாம வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கலாம். இந்த பாத்தீங்கன்னா இது 60 பாகை, இது 30 பாகை. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 90 பாகை. ஸோ அப்ப இது செங்குத்து. சரி, எப்பவுமே விசைகளை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கிடையாவும் நிலைக்குத்தாவும் தான் பிரிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசையில பிரிச்சீங்கன்னா சரி. அப்ப இதுல என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த திசையிலையும் இந்த திசையிலையும் இவரை மட்டும் பிரிச்சா போதும். இல்லாட்டி நீங்க இவரையும் பிரிக்கணும் இவரையும் பிரிக்கணும், திருப்பி இவரையும் நிலைக்குத்தா பிரிக்கணும் இவரையும் நிலைக்குத்தா பிரிக்கணும். பிரிச்சு போடணும்னா பிரச்சனை இல்லை. பட் நான் யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா இப்படி செய்துட்டோம்டா அப்ப நமக்கு தெரியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோடை வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா இது 30 பாகை, இது 30 பாகைன்ற இந்த கோணம் 30 பாகை. சரியா? இந்த T3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோணம் 30. இது T3. ஸோ T3 மட்டும் பிரிச்சு போட்டுட்டோம்னா சரி. இந்த திசையில பிரிச்சு போட்டீங்கன்னா அது வந்து T3 cos 30. அப்ப உங்களுக்கு தெரியும் அடுத்த கூறு யோசிக்க தேவையில்ல. T3 sin 30. T3 sin 30 sin 30 ஸோ T3/2. T3 cos 30 T3 வர்க்கமூலம் 3/2. ஸோ இது ரெண்டையும் சமப்படுத்தலாம் இந்த திசை வழிய சமநிலைக்கு. அப்புறம் அதுக்கு செங்குத்தான திசையில திசைகளை சமப்படுத்துறது. திசைகளை கொண்டு செங்குத்தான 2 திசையில சமப்படுத்தும். அது பிரச்சனை இல்லை. அது கட்டாயம் கிடையாவும் நிலைக்குத்தாவும் தான் இருக்கணும்னு எந்த கட்டாயம் இல்லை. சரியா? அப்படி பாத்தீங்கன்னா இந்த T1 சமனா இருக்க போது T3 sin 30. T3 sin 30 T3/2. T1 நமக்கு தெரியும். இந்த T1 யாருக்கு சமம்னா 120. அப்ப இது 120 சமன் T3/2. T3 என்ன வரப்போகுது? T3 சமன் 240 நியூட்டன். ஆன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா திணிவுகள் தானே கேட்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அது திணிவை. அப்ப திணிவுன்னு பாத்தீங்கன்னா அது T3யோட கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தது வந்து M2. அப்ப M2 சொல்லிடலாம் சிம்பிளா 24 கிலோகிராம். 24 கிலோகிராம்.
அடுத்த ஸ்டெப் என்னது? இவங்க ரெண்டு பேர்த்தையும் சாப்பிடுத்தோம் அதுக்கு செங்குத்தான கூறுகளை. ஸோ அப்ப T2 சமனா இருக்கும் இதுக்கு. T2 சமன் T3 √3/2. அப்ப T2 எதுக்கு சமன்னா T3 வந்து 240. ஸோ 240 வர்க்கமூலம் 3 × 2. 240 ரெண்டாவது பேசிங்கன்னா 120 வர்க்கமூலம் 3 இவ்வளவு நியூட்டன். ஸோ விடையை கொடுக்கும்போது திணிவா கொடுத்தீங்கன்னா அது 12 வர்க்கமூலம் 3 கிலோகிராம். ஸோ ஆன்சர் வந்து 12 வர்க்கமூலம் 3 கிலோகிராமும் 24 கிலோகிராமும். அது வந்து 4வது ஆன்சர். தெரியாது, அது சிம்பிளா ஒரு சமநிலை கேள்விதான். கேள்வியை பாத்தீங்கன்னா உருவில் காட்டியவாறு M2 8 கிலோகிராம், M3 4 கிலோகிராம், M4 4 கிலோகிராம், M5 4 கிலோகிராம் எனும் திணிவுகள் வைக்கப்படும் போது விளையுள் ஈர்ப்பு மையம் M5 திணிவு உள்ள ஆள்கூறுகளின் படி. ஓகே, M5 அது இந்த இடத்துல உள்ளதான். M5 திணிவு இருக்கிற உள்ள ஆள்கூற்றுல இருக்கிற மாதிரி ஈர்ப்பு மையம் M5 திணிவு உள்ள ஆள்கூறுகளில் காணப்படி M1 திணிவு யாது? இந்த M1 எவ்வளவு? அவ்வளவுதான் கேள்வி. நம்மளோட மொத்த இந்த அவ்வளவு திணிவுகளையும் ஈர்ப்பு மையம் இந்த புள்ளியில இருக்கணும். சோ இந்த இடத்துல என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, வழக்கமாவே உங்களுக்கு தெரியும் புவியீர்ப்பு மையம்னால அது திருப்புத்திறன்ல வர விஷயம். அப்ப யாரு பற்றி திருப்பம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சொல்லி இருக்கிற இதே மாதிரி ஒரு விஷயம் முன்னே உங்களுக்கு ஞாபகம் இருந்தா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நாங்க ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுக்காம அச்சு பற்றி திருப்பம் எடுக்கலாம். ஏதாவது ஒரு அச்சு பற்றி திருப்பம் எடுக்கலாம். சரியா? உதாரணத்துக்கு நீங்க இதை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும். இங்க இப்படி இருக்கிற இந்த முழு தொகுதியும் இப்படி இருக்கிறதா நினைச்சுக்கிட்டீங்கன்னா இப்படித்தான் துணிக்கைகள் இருக்க போது. இங்க ஒரு துணிக்கை, இங்க ஒரு துணிக்கை, இங்க ஒரு துணிக்கை. அப்ப அச்சு பட்டு திருப்பம் எடுக்கலாம். சோ நல்ல விஷயம் என்னன்னா, சிம்பிளா வேலையை முடிக்கிறதுக்கு இந்த இருக்குது. இதுல தானே புவியீர்ப்பு மையம் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மொத்த தொகுதியிலையும் புவியீர்ப்பு மையம் இங்கே தான் இருக்கணும்னா இந்த அச்சு பற்றி திருப்பம் எடுக்குது. அப்ப மொத்த திணிவும் இதுலதான் தாக்க போகுது. அப்ப எங்களோட திருப்புத்திறன் கோட்பாடு படி தனித்தனி விசைகளின் திருப்பங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகை விளையுள் விசையின் திருப்பத்துக்கு சமனா இருக்கும். அப்ப இந்த அவ்வளவு விளையுள் விசை எதுக்குள்ள தாக்கும்? M5ல தாக்கும். அப்ப அது பற்றி திருப்பம் எடுத்தோம்னா மீனிங் என்ன? விளையுள் விசையில திருப்பம் 0 ஆகிடும். விளையுள் விசையின் திருப்பம் 0 சொன்னா தனித்தனி விசைகளின் திருப்பங்கள் அச்சர கணித கூட்டுத்தொகையில் 0. அப்ப இதுல தனித்தனி விசையா யாரு வருவா? இந்த 4 கிலோகிராம் வரும், இந்த M1 வரும், இந்த 4 கிலோகிராம் வரும், இந்த 8 கிலோகிராம் வரும். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க இது பற்றி தான் திருப்பம் எடுக்க போறோம். இந்த அச்சு பற்றி அதுல என்ன நடக்கும்னா இந்த திணிவு எல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கு. சோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் திருப்ப பார்ப்பாங்க. இந்த திணிவு மட்டும் மத்த திசையில இருக்கு, அவர் மத்த பக்கம் திருப்ப பார்ப்பார். சோ இவங்களோட திருப்பங்களோட கூட்டுத்தொகை இவருடைய திருப்பத்துக்கு சமனா இருக்கும். திருப்புத்திறன் கோட்பாடு படி நாங்க சொல்றோம். சரியா? அப்ப அதை செய்யறதுதான் வேறு. அதுக்குதான் இந்த தூரங்களை நீங்க இந்த ஒரு பாக்ஸை நீங்க 1ன்னு எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸை நீங்க 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பிரச்சனை நீ வேணும்னா நீங்க Xன்னு போடலாம், அது வெட்டுப்படும். பட் அதை 1ன்னு எடுத்துக்கலாம். அப்ப சொன்னீங்கன்னு சொன்னா இது பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்னா M1க்கும் 4க்கும் இதுக்கும் ஒரு செங்குத்து தூரம் உண்டு, இவருக்கும் செங்குத்து தூரம் உண்டு. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க இந்த புள்ளி பற்றி இல்ல திருப்பம் எடுக்கிறோம், இந்த அச்சு பற்றி திருப்பம் எடுக்கிறோம். அந்த கதவை திருப்பும் போது சரணியை திரும்புற மாதிரி. சரியா? சோ அப்ப இந்த பக்கம் உள்ள திருப்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 × 1 பிளஸ் M1 × 1 பிளஸ் இந்த 4 × அவருக்குள்ள தூரம் இங்க இருந்து இங்க. சோ இது 3, இது 6, அது 3. இது அவ்வளவு சமனா இருக்கணும் இந்த பக்கம் உள்ள திருப்பத்துக்கு. சோ இப்ப இந்த பக்கம் வந்து 8 கிலோகிராம் திரிவு தான் இருக்குது. சோ 8 தர அவருக்குள்ள தூரம் பாத்தீங்கன்னா 1 2 3 பாக்ஸ். சோ இது 3 ஏன் பண்ண கண்டுபிடிக்கிறத சிம்பிள் விஷயம். சரியா? அப்ப 4 பிளஸ் M1 பிளஸ் 12 சமன் 24. சோ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 12 4 16. ஸோ இப்போ M1 7 இந்த 16 கொண்டாந்து அங்கால கழிக்கணும். ஸோ 24 மைனஸ் 16. ஸோ இப்போ என்ன வர போகுதுன்னா 8 கிலோகிராம். ஸோ இப்போ M1 என்னவா இருக்கணும்னு சொன்னா 8 கிலோகிராமா இருக்கணும். சரியா? அப்போ இதை பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு பாதையில் இயங்கும் வாகனம் ஒன்றின் வேக நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது எனில் பொருளின் சராசரி கதி. கவனமா கேள்வி வாசிக்கணும், அதுதான் முக்கியம். இங்க கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டிருக்கிறது பொருளின் சராசரி வேகம் இல்ல, பொருளின் சராசரி கதி. நம்ம இது ரெண்டுக்குமே ஆரம்பத்துல வாய்ப்பாடு படிச்சோம். சராசரி வேகம்ண்டா நாங்க அதை எப்படி எழுதுவோம்னு சொன்னா, சரியா? சராசரி வேகம்னு சொன்னா அதை நாங்க எப்படி படிச்சு வச்சிருக்கோம்னா மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் அதற்கெடுத்த மொத்த நேரம். மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் அதற்கெடுத்த மொத்த நேரம். அதே இயக்கத்துக்கு சராசரி கதின்னு கேட்டா, அதே இயக்கத்துக்கு சராசரி கதின்னு கேட்டா அது வந்து மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். அது வந்து
மொத்த தூரத்தின் கீழ் அந்த இயக்கம் நடக்கிறதுக்கு எடுத்த மொத்த நேரம். சரியா? இது ரெண்டு தான் வித்தியாசம். அப்ப யார் வித்தியாசப்பட போறா? கதின்னு கேட்டா நாங்க அவரை தூரத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். வேகம்னு கேட்டா அவரை நாங்க இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். சரியா? இப்ப இங்க நம்மகிட்ட கேட்டிருக்கிறது சராசரி கதி. அப்ப நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னா இந்த துணிக்கை அடைந்த மொத்தமா இந்த துணிக்கை சேர்ந்த தூரம். அதை காண்றதுக்கு, இடப்பெயர்ச்சியை காண்றதுக்கும் தூரத்தை காண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் நாங்க படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே, உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். இதுல இப்ப அச்சுக்கு மேல ஒரு பரப்பு இருக்குது. ஏன்னா இது வேக நேர வரைவு. வேக நேர வரைவின் பரப்பு தான் எங்களுக்கு இடப்பெயர்ச்சியோ தூரத்தையோ தரும். ஸோ இதுல அச்சுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட பரப்பு இருக்குது, அச்சுக்கு கீழே ஒரு பரப்பு இருக்கு. ரெண்டு பரப்பையும் காணும். ரெண்டு பரப்பையும் கூட்டி விட்டுட்டீங்கன்னா மொத்தமா அது தூரம். ஏன்னா இது நேர் திசையில போன தூரம், இது மறை திசையில போன தூரம். ஸோ தூரம்னு சொல்லும்போது ரெண்டையும் கூட்டிடுவோம். இடப்பெயர்ச்சி கேட்டா இந்த பரப்புல இருந்து இந்த பரப்பை கழிச்சு விட்டீங்கன்னா, ஏன்னா இது நேர் திசையில போனது, இது எதிர் திசையில போனது. இப்போ இடப்பெயர்ச்சி கேட்டா இது வந்து கழிக்கணும். ஸோ இங்க நமக்கு வேலை லேசு, கேள்வி வந்து கதி அப்படிங்கிறதுனால நம்ம தூரத்தை தான் இதுக்குள்ள கொண்டாந்து சம்மந்தப்படுத்திக்கணும். ஸோ அப்போ மொத்தமா இந்த ரெண்டு பரப்பையும் கண்டு கூட்டி விட்டா வேலை முடிச்சு. அதான் சென்ற மொத்த தூரம். டைம் தெரியும் 10 செகண்ட். அப்ப இந்த தூரத்தை காண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இந்த வியை காணும். இந்த வியை காணாட்டி எங்களுக்கு இந்த தூரத்தை காணல. சரியா? ஏன்னா அந்த பரப்பை காண்றதுக்கு எங்களுக்கு இந்த வி தேவை. அதுதான் இந்த கேள்வியில் உள்ள விஷயம். ஸோ அந்த வியை காண்றதுக்கு என்ன வழி? அதுவும் வேலை சிம்பிளா முடியும் தான் இருக்குது. வழக்கமா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வியை காண்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த முக்கோணம் எடுத்தீங்கன்னா, சரியா, இது ரெண்டு இயல்பொத்த முக்கோணிகள் அப்படின்னு நினைச்சு கணக்கு செய்யலாம். இந்த பெரிய முக்கோணியும் இந்த சின்ன முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணின்னு எடுத்துக்கிட்டு இந்த தூரத்தை காணலாம். அப்படியும் வழி இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த கோணத்தை ஒரு தீட்டான்னு போட்டீங்கன்னா இதுக்கு இது சமாந்தரம். அப்ப இந்த கோணமும் தீட்டா, இங்கனையும் டேன் தீட்டா எழுதலாம், கீழையும் டேன் தீட்டா எழுதலாம். ரெண்டையும் சமப்படுத்தலாம். எல்லாம் ஒண்ணுதான். ஸோ மேல உள்ள சின்ன முக்கோணில டேன் தீட்டா எழுதுனீங்கன்னா, சரியா, மேல இருக்கிற சின்ன முக்கோணில டேன் தீட்டா எழுதுனீங்கன்னா அது 10 கீழ் இது 2. இந்த புள்ளி 4 இந்த புள்ளி 6 இது 2. ஸோ அது வந்து 10 கீழ் 2. அது சமனா இருக்கும் இந்த டேன் தீட்டாவும். பெரிய முக்கோணிலையும் அதே டேன் தீட்டா எழுதலாம். அப்ப டேன் தீட்டா தான் அங்கேயும் எழுத போறோம். அந்த நேரத்துல இந்த உயரம் இவ்வளவும் போடணும். அப்ப இவ்வளவும் 10, இது வி. மொத்தமா 10 பிளஸ் வி கீழ் இந்த தூரம். ஸோ இது 4, இது 8. அப்ப 4. அப்ப சுருக்குனீங்கன்னா இது 5 வரும். 5 சமன் 10 பிளஸ் வியின் கீழ் 4. குறுக்க பெருக்குனீங்கன்னா 20 சமன் 10 பிளஸ் வி. அப்ப வி எதுக்கு சமன்னா 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் தான் வி பெருமா. சரியா? ஸோ அதை இன்னும் 2-3 வழியில எல்லாமும் கெஸ் பண்ணியிருக்கலாம். இந்த தூரம் 2, இந்த தூரம் 4ன்னா, ஏன்னா இந்த தூரம் 2, அந்த நான் முதல் சொன்ன அதே கதை முக்கோணிகள்ல இது 2 இது 4ன்னா அப்ப இதுவும் அதே விகிதத்துல தான் இருக்கும். அப்ப இதுல இது 2 மடங்கா இருக்கணும். அப்ப இது 10ன்னா கட்டாயம் இதுவும் 10 இருக்கணும். அப்பதான் இது மொத்தம் 20, இது 10 எப்படியோ இப்படி யோசிச்சு செய்யணும்னா அப்படி செய்யலாம், இல்லைன்னா இப்படி செய்து சமப்படுத்திட்டு செய்யலாம். ஸோ அப்ப எனக்கு வி தெரியும். இனி வேலை சின்ன வேலை. இந்த மேல உள்ள சரிவகத்தில பரப்பையும் கீழே உள்ள முக்கோணியில பரப்பையும் கண்டு கூட்டினோம்னா மொத்த தூரம் கிடைக்கும். ஸோ மொத்த தூரம் வந்து அரை தர மேல உள்ள சரிவகத்துக்கு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 6 பிளஸ் இந்த 2. ஏன்னா இது 2 இது 4ன்னா இந்த தூரம் 2. ஸோ அப்ப 6 பிளஸ் 2 8. செங்குத்து தூரம் வந்து 10 பிளஸ் அரை தர இது முக்கோணி. அரை தர அடி தர செங்குத்து தூரம். ஸோ அரை தர அடி வந்து இது 6, இது 10 4. செங்குத்து தூரம் வந்து அதுக்கும் 10. இது சுருக்கம் 80 2ஆல பிரிச்சீங்கன்னா 40 பிளஸ் 10 4ஆல பெருக்கினீங்கன்னா 40, 40 2ஆல பிரிச்சீங்கன்னா 20. ஸோ மொத்தமா போன தூரம் வந்து என்ன இருக்க போகுதுன்னா 60 மீட்டர் போயிருக்கும். எவ்வளவு நேரத்துல? 10 செகண்ட்ல. சரியா? 60 மீட்டர் போயிருக்கும் 10 செகண்ட்ல. அப்ப என்ன வரப்போகுது? சராசரி கதி மொத்த தூரத்தின் கீழ் அதற்கடுத்த மொத்த நேரம் பிரிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரியா? ஸோ அப்போ அது 3வது ஆன்சர்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதுதான் என்னவா இருக்குன்னு சொன்னா இந்த கேள்விக்கு ஆன்சரா இருக்க போகுது. சிம்பிளான விஷயம் தான். ஏயின் கதி பியின் கதியிலும் 4 மடங்கு உயர்வு இருக்குது. இது ஏ, இது பி. ஸோ ஏயின் கதி பியின் கதியிலும் 4 மடங்கு உயர்வுனா பியின் கதியை நீங்க பின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா ஏயின் கதி வந்து 4 பி. அப்ப கட்டாயம் மோதுகை சாத்தியம். ஏன்னா இவரை விட இவர் வேகமா போறார். சரியா? செல்கின்றது உயர்வு. ஏயும் பியும் மோதிய பின் ஒரு பொது வேகத்துடன் ஒருமிக்க செல்கின்றது. மோதினா பிறகு இது இப்படி போகுது அப்படின்னா அதுதான் நாங்க வழக்கமா சொல்லுவோம், இது பூரண மீள்தன்மை அற்ற மோதுகை. மோதினா பிறகு ரெண்டும் தனித்தனியா பிரியாம
கொண்டாவே போகும். ஓகே, அந்த படமும் இருக்கு. மோதுகை காரணமாக ஏயின் கதி 25% குறைவடைகிறது. இதுல யார் ஏ? இந்த ஸ்மால் எம் தான் ஏ. அப்ப இவரோட கதி வந்து 25% குறையுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இதே மாதிரி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி இருந்துச்சு. ஆனா அதுல சொல்லியிருந்தாங்க 25% அதிகரிக்குதுன்னு இந்த முன்னுக்கு இருக்கிற பொருள். இதை செய்தோம் அப்படி. அதோடய ஒரு கொஞ்சம் மாத்தி விட்டு கொடுத்த கேள்விதான் இது. அதை செய்துட்டு போனவருக்கு இதை செய்திருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொது வேகத்தோட அசைறாங்கன்னா அந்த பொது வேகத்தை நாங்கள் வேணா வி நோட்டுன்னு போடலாம். ஆனால் அந்த வி நோட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க வழி இருக்கு. அதை அவங்க கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி? இந்த ஸ்மால் எம்முக்கு ஆரம்பத்தில் எவ்வளவு கதி இருந்துச்சுன்னா 4v. சரியா? ஆரம்பத்துல 4v கதி இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, மோதுகை காரணமா ஏயின் கதி 25% குறைவடைதான். இப்போ சதவீதம்னா நமக்கு தெரியும், அது 100க்கு பார்ப்போம். அது சிம்பிளா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 100க்கு 25% குறைஞ்சிருக்கும் அப்படின்னா 100க்கு 25 குறைஞ்சிருக்கும். அப்படின்னா 4vக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? சரியா? 4vக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? வேற சிம்பிள். 25 4ஆல் பெருக்கிறீங்கன்னா 100, 100v கீழ் 100, கடைசியா சுருக்குனீங்கன்னா v. என்ன மீனிங்? 4vக்கு v குறைஞ்சிருக்கும். சரியா? 4vக்கு v குறைஞ்சிருக்கும். அப்படின்னா இப்ப உங்க ரெண்டு பேர்த்தோட பொது வேகம் என்னவா இருக்கும்னா 3vயா இருக்கும். என்ன? 4vல v குறைஞ்சிருக்கும். அப்ப மிச்சமா எவ்வளவு இருக்கும்? 3v இருக்கும். ஸோ சிம்பிளா அவரோட வேகம் வந்து 3v. அதான் கேள்வி, அதான் தரம். அதை வச்சுக்கிட்டு கேள்வி வந்து என்னன்னா ஸ்மால் எம் ஓவர் கேபிட்டல் எம் விகிதம். ஸோ இது ஒரு மோதுகை. நமக்கு தெரியும் மோதுகைனாலே நாங்க என்ன பாவிப்போம் அப்படின்னா உந்த காப்பு விதி பாய்ப்போம். ஏன்னா மோதுகைனாலே நாங்க உந்த காப்பு விதி யூஸ் பண்ணுவோம். அப்ப நாங்க எழுதுறதுதான் வேறு. ஸோ உந்த காப்பு விதிப்படி என்ன முடிவு கிடைக்க போகுது? உந்த காப்பு விதிப்படி ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம். ஆரம்ப உந்தம் எவ்வளவு? ஸ்மால் எம் இன்டூ 4v பிளஸ் கேபிட்டல் எம் இன்டூ வி பிளஸ் போடுறோம், எல்லாம் ஒரே திசையில இருக்கிறதுனால சமன். மோதினா பிறகு இது ரெண்டும் ஒரு பொருள் மாதிரி. ஸோ ஸ்மால் எம் பிளஸ் கேபிட்டல் எம் இன்டூ வி நோட்டுக்கு பதிலாக 3v. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வி எல்லாம் வெட்டுப்பட்டு. சரியா? இதை சொல்லிக்கிட்டீங்கன்னா இது 4 ஸ்மால் எம் பிளஸ் கேபிட்டல் எம், அங்க உள்ளுக்க 3ஆல பெருக்கினீங்கன்னா 3 ஸ்மால் எம் பிளஸ் 3 கேபிட்டல் எம். ஸ்மால் எம் இந்த பக்கம் கொண்டாடுவோம், கேபிட்டல் எம் அந்த பக்கம் கொண்டு போவோம். ஸோ ரெண்டு பக்கம் ரெண்டு, அதாவது ஸ்மால் எம் எல்லாம் ஒரு பக்கமும் கேபிட்டல் எம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம். ஸோ 4 ஸ்மால் எம் இதை இங்கே கொண்டாந்தீங்கன்னா -3 ஸ்மால் எம் சமன் இங்க 3 கேபிட்டல் எம் இருக்குது. இவரை இங்க கொண்டு போனீங்கன்னு சொன்னா மைனஸ் கேபிட்டல் எம். 4ல 3 கழிச்சிங்கன்னா ஸ்மால் எம் சமன் 3 எம்ல எம் கழிச்சிங்கன்னா 2 கேபிட்டல் எம். நம்மகிட்ட கேட்டிருக்க கேள்வி ஸ்மால் எம் இன் கீழ் கேபிட்டல் எம். அப்ப கீழே அந்த கேபிட்டல் எம் வரும். இவரை இங்க கொண்டு வந்து போனீங்கன்னா ஸ்மால் எம் இன் கீழ் கேபிட்டல் எம் வந்து யாருக்கு சமனா இருக்குன்னா 2க்கு சமனா இருக்கும். சரியா? 5வது ஆன்சரா இருக்கும். கிளியர் தானே? உருவில் காட்டியவாறு திணிவற்ற கோள். ஸோ இந்த இருக்கு, இதுல காட்டியிருக்க கோள் வந்து திணிவற்ற கோள். முனை எக்ஸில் இலை ஒன்றினால் கட்டப்படும் இந்த முனை தான் எக்ஸ். ஸோ எக்ஸில் இலை ஒன்றினால் கட்டப்படும் முளை வையில் தாங்கி ஒன்றினால் தாங்கப்பட்டும் உள்ளது. இந்த இடத்துல ஒரு இலையால கட்டி வச்சிருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு தாங்கியால தாங்கி வச்சிருக்கிறோம். சரியா? ஆரம்பத்தில் மனிதன் செட்டில் உள்ள போது இலை தொய்வடைந்துள்ளது. இந்த மனிதன் இவர் 1 மீட்டர் தூரத்துல இருக்காருங்க, கொடுத்துருக்காங்க. இது 1 மீட்டர், இது 2 மீட்டர். இவர் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இலை தொய்வா இருக்குதான். தொய்வா இருக்குதுன்னா அதோட மீனிங் அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னா இலை இந்த இழுவை பூச்சியம், இழுவை இருக்கல. சரியா? இப்ப சொல்றாங்க இலையினால் தாங்கக்கூடிய உயர் இழுவை 80 நியூட்டன் எனின் செட்டில் இருந்து மேலும் பையன் செல்லக்கூடிய தூரம் யார்? ஸோ இந்த இலைக்கு தாங்கக்கூடிய மேக்சிமம் இழுவை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 80 நியூட்டன். அப்படியா இருந்தா இவர் இந்த புள்ளியில இருந்து இன்னும் எவ்வளவு தூரம் இந்த பக்கம் நடக்கலாம்? அதான கேள்வி. சரியா? அவர் அந்த புள்ளியில இருந்து இன்னும் அந்த பக்கம் எவ்வளவு நடக்கலாம்? ஸோ முதல்ல நாங்க அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இதுல தாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை செய்யறதுக்கு, முதலாவது சந்தர்ப்பத்துல சொன்ன விஷயத்தை செய்யறதுக்கு சிம்பிளா என்ன செய்வோம்னா இலை தொய்வா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இலையில எந்த இழுவையும் இருந்திருப்பாரு. அப்ப எங்க எங்க விசைகள் இருந்திருக்கும்டா இதா இருக்குது. இங்கன்னா ஒரு நிறைய கட்டி தொங்க இருக்கிறாங்க 4 கிலோகிராம். ஸோ இந்த நிறையால வார விசை இருந்திருக்கும், இந்த மனிதண்ட நிறை இருந்திருக்கும். சரியா? மனிதண்ட நிறை இருந்திருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ஒரு மருதாக்கம் இருந்திருக்கும். இந்த அவ்வளவு விசைகள் தான் ஆரம்பத்துல இருக்கு. ஏன்னா இலையில உள்ள இழுவை பூச்சியமா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மருதாக்கம் இருந்திருக்கும்,
இந்த இலையில இழுவை இருந்திருக்காது. ஆனா இங்க உள்ள இலையில ஒரு இழுவை இருந்திருக்கும். அந்த இழுவை இந்த 40 நியூட்டனுக்கு சமனா இருக்கும். என்ன இது 4 கிலோகிராம், அந்த இழுவை வந்து 40 நியூட்டனுக்கு சமனா இருக்கும். இது 40 நியூட்டன். அப்புறம் இந்த மனிதன் நிறையா இருக்க போகுது. சரியா? மனிதன் நிறை எவ்வளவுன்னு தெரியாது, நாங்க வேணும்னா டபிள்யூன்னு சொல்லுவோம். சரியா? நீங்க கேட்கலாம், உண்மையா இந்த இடத்துல இந்த மனிதனையும் இந்த கோளையும் சேர்த்தே எடுத்துக்கோ, இது இவரும் அதுக்குள்ளேயே உள்ள ஒரு பொருள் மாதிரி கருதுனமெண்டா தான் அவருடைய நிறை இந்த இடத்துக்கு வருமா? ஏன் அப்படி சொன்ன என்ன விளங்குச்சா? கோளை மட்டும் பாத்தீங்கன்னா கோள்ல வந்து மனிதன் நிறை தாக்காது, மனிதன் நிறை மனிதன்ல தான் தாக்கும். ஸோ நம்ம என்ன நினைச்சுக்கோ, இந்த மனிதனையும் இதுக்குள்ள உள்ள ஒரு பொருளா கற்பனை பண்ணிக்கோ. ஸோ அப்ப அதையும் அவரோட அந்த கோளோடய சேர்த்து அதுவும் ஒரு பொருளா நினைச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது எங்களோட இப்ப சிம்பிளா என்ன செய்யணும்னா, நமக்கு இந்த மனிதண்ட நிறை தேவைப்படும். அது தெரிஞ்சாதான் அடுத்தவர் எவ்வளவு தூரம் நடக்கலாங்கிறது கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க முதலாவது அந்த தரவை கொடுத்தாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இந்த இலை தொஞ்சு இருக்குது, தொஞ்சு இருந்தா அதுல இழுவை இல்லை. அப்ப யார் இந்த மனிதண்ட நிறைய பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இந்த நிறை. அப்ப அதுக்கு என்ன செஞ்சா லேசான வழி அப்படின்னா, இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல உள்ள மருதாக்கம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அது கணக்குல கேட்கவும் இல்லை, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஈஸியான வழி வந்து இந்த வைங்கிற புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கும். அப்ப இதோட சமநிலையை கவனிச்சீங்கன்னா, இது இந்த பக்கமா சுத்த பார்க்கும் இந்த கோலை, இந்த மனிதனோட நிறை மத்த பக்கமா சுத்த பார்க்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட திருப்பங்கள் சமனா இருக்கும். அதை செய்தோம்னா இங்க தாக்குற விஷயம் 40 நியூட்டன், 40 தர 2 இந்த பக்கம் தாக்குற திருப்பம் சமனா இருக்கணும். மனிதன் நிறை W1 W தர 1. ஏன் அவருக்கு இந்த வைங்கிற புள்ளியில இருந்து இருக்கிற செங்குத்து தூரம் 1. ஸோ சிம்பிளா இதுல வந்து நமக்கு கிடைச்சிடும் W வந்து 80 நியூட்டன். W வந்து 80 நியூட்டன். ஸோ மனிதன் நிறை 80 நியூட்டனா இருக்கணும். சரியா? இப்ப நம்ம கேள்வி வந்து இவர் இப்ப மேலும் எவ்வளவு தூரம் இந்த பக்கம் நடந்து போகலாம். ஸோ இப்ப நாங்க சொல்லுவோம் இந்த மனிதன் நடந்து இங்க வந்துட்டார் அப்படின்னு. அவர் ஆரம்பத்துல இருந்த இடத்துல இருந்து இன்னொரு எக்ஸ் தூரம் வந்துட்டாருனா தான் அவருக்கு வரக்கூடிய மேக்சிமம் தூரம். எப்ப அவரோட மேக்சிமம் தூரம் கிடைக்கும்னா, ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். இவர் இந்த பக்கம் நடக்க நடக்க என்ன நடக்கும்னா, இந்த பக்கம் உள்ள திருப்பு திறன் கூடும். இந்த பக்கம் இந்த கோள் இப்படி திரும்புறதுக்கான வாய்ப்பு கூட. இந்த கோள் இந்த பக்கம் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது, சரி, இந்த கோள் இந்த பக்கம் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இவர் இப்படி மேல தூக்க பார்ப்பாருங்க. இந்த முனை இப்படி மேலதான் போவாங்க. இவர் இந்த பக்கம் வந்தோன்னு அவர் மேல போவாங்க. அப்ப இந்த இலை தொய்வாவே இருக்காது. இந்த நேரம் ஒரு கட்டத்துல அது இழுவை வந்துடும். அந்த இலை வந்து இறுக்கமா வந்துடும். அப்ப அதுல இழுவை வந்துடும். ஆனா அந்த இலையால தாங்கக்கூடிய மேக்சிமம் இழுவை என்னவா இருக்கும்? நாங்க டிஎம்னு போட்டோம்னா அது 80 நிமிடம். எப்ப மேக்சிமம் இழுவை வருதோ அந்த நேரத்துல அவருக்கு எவ்வளவு தூரம் போகணுமோ அதான் அவருக்கு போகக்கூடிய மிகப்பெரிய தூரம். அதுக்கு மேல கொஞ்சம் அங்கால நடந்தாருன்னா இலை அருந்துடும். சரியா? அந்த அதை விட கொஞ்சம் அங்கால நடந்தாருன்னா இலை அருந்தும். ஏன்னா இலைக்கு எவ்வளவு தாங்கலாம் அப்படின்னா 60 80 நியூட்டன்ங்கிற விஷயம் தான். அப்ப நம்ம சிம்பிளா யாரை கண்டுபிடிச்சோம்னா சரினா, இலையில உள்ள இழுவை 80 நியூட்டனா இருக்கும் போது அவர் எங்க இருக்கலாம்? இதுல இழுவை 80 இருக்கும் போது மனிதன் போயிட்டு எங்க நிக்கலாம், எங்க நிப்பாரு அப்படிங்கிறது. அப்ப இப்ப அவரோட நிலை இங்க தாக்கும். இந்த டபிள்யூ இங்க தாக்காது, இங்க தாக்க போகுது. அந்த டபிள்யூ வரும்னு நமக்கு தெரியும் 80 நியூட்டன். திருப்பி பழைய வேலையே தான், இந்த புள்ளி பட்டு திருப்பம் எடுக்கும் திருப்பி. ஆனா இப்ப என்ன கவனமா இருக்கணும், இந்த இலையிலையும் ஒரு இழுவை இருக்கும். அதுவும் இந்த கோளை இந்த பக்கம் பிடிச்சிடும். இங்க இருக்கிற இலையில உள்ள இழுவை கோளை இந்த பக்கம் பிடிச்சிடும். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் திருப்ப பார்ப்பாங்க. இந்த மனிதனோட நிறை மட்டும் மத்த பக்கம் திருப்ப பார்ப்பாங்க. திருப்பம் எடுத்தீங்கன்னா சரியா, அந்த பக்கம் திருப்பத்தை பாத்தீங்கன்னா இந்த 80 நியூட்டன் இன்டூ அதுக்குரிய செங்குத்து தூரம் வந்து 3. இந்த 2 மீட்டர், இங்க 1 மீட்டர், ஸோ 3 மீட்டர் பிளஸ் இவரோட நிறை 40 நியூட்டன். ஸோ 40 நியூட்டனுக்குள்ள தூரம் வந்து 2. ஸோ அப்ப 40 தர 2. ஏன்னா அந்த ரெண்டு விசைகளுமே ஒரு பக்கம் திருப்ப பார்க்கும். சமன் 80 நியூட்டனுக்குள்ள திருப்பத்தை எழுதுனீங்கன்னா 80 தர இந்த ஆறுல இருந்து இங்க உள்ள தூரம் வந்து இது 1. இதைத்தான் எக்ஸ்ன்னு போட்டுப்போம். எக்ஸ் தான் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி. ஸோ 1 + x. இது வந்து 1 + x. இனி இதை சுருக்கிறது தான் வேறு. சரியா? உங்களுக்கு ஈஸியா சுருக்கலாம். இதுல 80 இருக்குது, இதுல 40 இருக்குது, இதுல 80 இருக்குது. அப்ப என்ன செய்யலாம்னா ஒரு 40ஆல வெட்டி விட்டீங்கன்னா இதுல ஒரு முறை, இதுல 2 முறை, இதுல 2 முறை. இப்ப பெருக்கிறீங்கன்னா 2 6 பிளஸ் இங்க 2 சமன் 2 இன்டூ 1 + x. இது 2 கூட்டிங்கன்னா 8 சமன் 2 இன்டூ 1 + x. இதை 2ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 4. இந்த 2ஆல கொண்டு நீங்க பிரிச்சு விட்டீங்கன்னா 4. ஸோ 1 + x சமன் 4. எக்ஸ் எதுக்கு சமன்னா 4. இந்த பிளஸ் 1 அங்கால கொண்டாந்து வச்சீங்கன்னா -1. ஸோ எக்ஸ் வந்து 3 மீட்டரா இருக்கு.
அப்படின்னா அவர் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு 3 மீட்டருக்கு அவருக்கு போகக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு வரும் 2வது. சரியா? இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அவருக்கு இன்னொரு 3 மீட்டர் போகக்கூடியதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா P, Q என்பன ஒரே நேர்கோட்டில் உள்ள இரு நிலையங்களாகும். வாகனம் A ஆனது P யிலிருந்து Q வரையும், வாகனம் B ஆனது Q யிலிருந்து P வரையும் இயங்குகின்றன. இவ்வியக்கத்திற்கான வேக நேர வரைவு காட்டப்பட்டுள்ளது. 15 செகண்டில் இரு வாகனங்களும் சந்திக்கிறது எனின் B வாகனம் Pக்கு வரும் நேரத்திற்கும் A வாகனம் Qக்கு வரும் நேரத்திற்கும் இடையிலான நேர வித்தியாசம். நல்ல கேள்வி ஒன்று. சரியா? என்ன சொல்றாங்கன்னு அந்த கேள்வி வழங்கணும். இந்த 2 வாகனங்கள் என்ன செய்யுதுன்னா 2 நிலையங்களுக்கு இடையில அசையும். PQன்னு சொல்லி 2 நிலையங்களுக்கு இடையில அசையும். ABன்னு சொல்லி 2 வாகனம். அதுல ஒரு வாகனம் என்ன செய்யுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா Pல இருந்து Qக்கு போகுது, அது ஏன்னு சொல்லுவோம். ஸோ ஏங்கிற வெஹிக்கல். சரியா? ஏங்கிற வாகனம் என்ன செய்யுதுன்னா Pல இருந்து Qக்கு போகுது, இந்த திசையில போகும். அது பிங்கிற வாகனம் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஓகே இது போகுது. ஏங்கிற வாகனம் Pல இருந்து Qக்கு போகுது, பிங்கிற வாகனம் என்ன செய்யுதுன்னு சொன்னா Qல இருந்து Pக்கு வருது. சரியா? இவங்க 2 பேரும் எப்ப சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 செகண்ட்ல சந்திக்குது. 15 செகண்டில் இரு வாகனங்களும் சந்திக்குது. இந்த 15வது செகண்ட்ல இடைக்குள்ள வந்து 2 பேரும் சந்திக்கிறாங்க. சரியா? பியும் ஏ. சரியா? கேள்வி என்னன்னு சொன்னா பி வாகனம் Pக்கு வரும் நேரத்திற்கும் ஏ வாகனம் Qக்கு வரும் நேரத்திற்கும் இடையிலான நேர வித்தியாசம். இவர் இங்க போறதுக்குள்ள டைமுக்கும் இவர் இங்க வர்றதுக்குள்ள டைமுக்கும் இடையில இருக்கிற நேர வித்தியாசம் என்னங்கிறது தான் கேள்வி. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேக நேர வரைவை யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு அந்த நேர வித்தியாசத்தை காண்றதுக்கு நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இவங்க 2 பேரும் போன தூரங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இவரோட வேக நேர வரைவு படி பார்த்தா முதல் 10 செகண்டுக்கு 6 முடுகி அப்புறம் சீரான வேகத்தோட போகுது. பிங்கிறவரை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே சீரான வேகத்துல போறாங்க. சரியா? அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ஏங்கிற வாகனம் போன இந்த 15 செகண்ட் நேரத்துல போன தூரத்தை காண்றதுக்கு நீங்க இந்த பரப்பை காணலாம். அப்ப அது என்னத்தை கொடுக்கும்னா இந்த ஏங்கிற வாகனம் போன தூரம் கிடைக்கும். அதை நாங்க சொல்றோம் எஸ்ஏ. அதே மாதிரி இந்த பிங்கிற வரைவுக்கு கீழே அடைக்கப்படுற பரப்பை கண்டிங்கன்னா அது பிங்கிற வாகனம் அந்த தூரத்தை கொடுக்கும். அதை நாங்க சொல்லுவோம் எஸ்பி. இப்ப நமக்கு கேள்வி வந்து டைம் தானே, அவர் இங்க வர்றதுக்கு எடுத்த டைமுக்கும் இவர் அங்க போறதுக்கு எடுத்த டைமுக்கும் உள்ள வித்தியாசம் அதான் கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இந்த மொத்த தூரம் தேவை. அப்ப இவர் எவ்வளவு பிரயாணம் செஞ்சிருப்பாரு, அவர் எவ்வளவு பிரயாணம் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற அந்த மொத்த தூரம் தேவை. அந்த மொத்த தூரத்தை காண்றதுக்கு வரைவை யூஸ் பண்ணிக்கிட்டா சரி, அவ்வளவுதான் விஷயம். ஸோ மொத்த தூரத்தை காண்றதுக்கு இந்த பரப்பை காண்றது தான் வேணும். ஸோ இந்த பரப்பை கண்டிங்கன்னா எஸ்ஏ கிடைக்கும், கீழே உள்ள பரப்பை கண்டோம்னா எஸ்பி கிடைக்கும். அப்ப என்ன வரப்போகுது எஸ்ஏ அப்படின்னா அது ஒரு சரிவகம். பரப்பு வந்து அரை தர சமாந்தர பக்கம் 15 + 5. இது 10 இது 15 15 + 5 அது வந்து 20. செங்குத்து தூரம் வந்து 25. இதை 2ஆல சொல்றீங்கன்னா 10 பெருக்குனீங்கன்னா 250 மீட்டர். ஸோ இந்த ஏ எவ்வளவு வந்திருப்பாருன்னா 250 மீட்டர் வந்திருப்பாரு. அதே மாதிரி பிக்கு செஞ்சோம்னா அதே வேலையை அதை எஸ்பின்னு சொன்னோம்னா அது லேசு. இது ஒரு செவ்வகம். ஸோ அதுல பரப்பு வந்து நீளம் தர அகலம். ஸோ இது வந்து 15, இந்த பக்கம் 20. ஸோ 15 தர 20. ஸோ அப்போ அவரோட தூரம் அவர் வந்து தூரம் வந்து 300 மீட்டர். 15 2ஆல பேருக்கு நான் 30. ஸோ 300 மீட்டர். அப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா 550 மீட்டர் தான் இந்த தூரம். பி அங்க இருந்து இங்க வர்றதுக்கும் சரி, ஏ இங்க இருந்து அங்க போறதுக்கும் சரி, மொத்தமா 550 மீட்டர் தான் அவங்க போக வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இதை போறதுக்கு ஏக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும், பிக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும், இதான் பிரச்சனை. பிக்கு எடுத்த டைமை காண்றது லேசு. என்ன எப்படி லேசு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்கு வந்து சீரான வேகம். சீரான வேகம் மொத்தமா அவர் வந்த தூரம் வந்து 550. அப்ப பிக்கு எடுத்த டைமை காண்றதுக்கு லேசான வேலை வந்து என்னன்னா பி வந்த டைம் வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அப்ப நேரம் எதுக்கு சமன் சொன்னா இடப்பெயர்ச்சியின் கீழ் வேகம். இடப்பெயர்ச்சி வந்து மொத்தமா ஒரு 550 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடையணும். அப்ப 550 கீழ் அவர் வந்த வேகம் என்பது 20. அவர் வந்த வேகம் 20, ஏன்னா சீரான வேகம். ஸோ 0 வெட்டிட்டு 55 2ஆல பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 20 2 முறை 15 7 2 14 மிச்சம் 5. ஸோ 27.5 செகண்ட். இது பிக்கு எடுத்த டைம். பட் இதே விளையாட்டு ஏக்கு காட்ட இயலாது. ஏன் காட்ட இயலாதுன்னா ஏயோட இயக்கம் சீரான வேகம் இல்லை. இப்ப இதே விஷயத்த நீங்க 550 கண்டு 25ஆல பிரிச்சு விட்டா விடப்படையா போயிடும். தானே.
அந்த வேலையை அவருக்கு செய்ய போனீங்கன்னா பிரச்சனை போயிடும். அவருக்கு அப்ப என்ன செய்யணும்னா, நமக்கு தெரியும் இந்த தூரத்தை அவருக்கு வாரத்துக்கு 15 செகண்ட் எடுத்துருக்கு. 15 செகண்டுக்கு பிறகு அவர் அதே சீரான வேகத்தோட போயிருக்க போறாரு. இந்த படத்துப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு தொடர்ந்து சீரான வேகம். அப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த மிச்சம் 300 மீட்டரை போறதுக்கு ஏக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது 300 × 27. மிச்சம் 300 மீட்டர் தூரத்தை போறதுக்கு ஏக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும்னா அது வந்து 300 × 25. இதை சொல்லுங்கன்னா எவ்வளவு வரும்? 1 25 மிச்சம் 5 50ல 2 இந்த 12 செகண்ட் பிளஸ் யாரை கூட்டிக்கணும்? வந்த 15 செகண்ட் கூட்டிக்கணும். ஏன்னா இங்க இருந்து இங்க அந்த சந்திக்கிற புள்ளிக்கு வர்றதுக்கு 15 செகண்ட். அதுக்கு பிறகுதான் சீரான வேகம். அப்ப சீரான வேகத்தோட போறதுக்கு இந்த வேலை சரி, பிரச்சனை இல்லை. பட் இதே விளையாட்டு முன்னுக்குள்ளதுக்கும் காட்ட இயலாது. ஏன்னா அது 15 செகண்ட்ல நடந்திருக்குது. அவருக்கு 6 முடுகளும் இருந்திருக்கு. ஆனா அந்த 15 இதோட கூட்டிக்கிட்டோம்னா சரி. அப்ப என்ன வரப்போகுது? 27 செகண்ட். ஏ இங்க இருந்து அங்க போறதுக்கு மொத்தமா 27 செகண்ட், பி அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 27.5 செகண்ட்னா அவங்க கேட்கறது வித்தியாசம் என்னங்கிறது தான் கேள்வி. சரியா? அப்ப வித்தியாசம் என்னவா இருக்கும்னா 0.5 செகண்டா இருக்கும். ஏன்னா அது 27.5, இது 27 சொன்னா வித்தியாசம் வந்து 0.5 செகண்ட். அது 5வது ஆன்சரா இருக்கு. சரியா? அதுதான் அந்த கேள்வி.